ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி எப்படி இட்லியும் ஸ்டஃப்டு இட்லியும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொட்டாங்குச்சியை நல்லா இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொட்டாங்குச்சியை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கொட்டாங்குச்சியில் மேல் சைடில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணால் போதும். உள் சைட்லேயும் லைட்டாக சீவினா போதும். இதை நல்லா 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃப்டு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா நச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு சேர்த்தலை, நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். இதனோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக. நல்லா வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கினேன். அந்த கலவை நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃப்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மாவு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். எப்படி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இந்த கொட்டாங்குச்சி எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதில் 3/4 தரம் எடுத்து ஒரு பால் மாதிரி சைஸாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கரண்டி மாவை கொட்டாங்குச்சியை விட்டுடலாம் முதல்ல. அதுக்கு மேலே மசாலாவை வைக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா மேலே மாவு விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இட்லி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு விட்டுக்குங்க. இப்போ சாதா இட்லிக்கு மாவு விட்டுக்கலாம். நம்ம இட்லி சட்லி இது மாதிரி வச்சுட்டோம். கொட்டாங்குச்சி இட்லி சட்லி வச்சுட்டோம். மாவு ஊற்றலாம். இப்போ இதை மூடி போட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வேக விட்டால் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் சூடாக சொல்லி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி சூப்பராக பால் மாதிரி இருக்குது. புசு புசும் சூப்பராக வந்திருக்கு. இந்த பேச்சுலர்ஸ்லாம் இட்லி சட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்டவங்க ஒரு வானலில் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இது மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டஃப்டு இட்லி இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப இட்லி ரொம்ப சூடாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ பாருங்கள், இந்த இட்லி எவ்வளோ சூப்பராக புசு புசு சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்குது ரொம்ப. உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.